திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே விரகாலூரில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் பள்ளி மாணவர்களின் வீடியோ வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்பொழுது ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்து வருகின்ற சம்பவம் வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நகராட்சி தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இது தொடர்பான தகவலை சொல்லுங்க. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கிற ஒரு விரகாலூர் கிராமத்தில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில பார்த்தோம்னா அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற தின்னக்குளம், ஆலம்பாக்கம், புதூர்பாளையம் மற்றும் விரகாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பள்ளியானது கிராமப்புற பகுதியில் அமைந்திருப்பதால் பேருந்து வசதிகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. இந்த பள்ளி நேரங்களில் 2 அரசு பேருந்துகளும் ஒரு தனியார் பேருந்து மட்டுமே இயங்குவதாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த பள்ளி நடைபெறும் குறித்த நேரத்தில் மட்டும் வரும் தனியார் பேருந்துகளில் அதிக அளவில் பயணிகள் கூட்ட நெரிசல் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பள்ளி விடும் நேரத்தில் வரும் அந்த தனியார் பேருந்தில் பள்ளி மாணவர்கள் பேருந்தில் இடமில்லாததால் பேருந்தின் மேற்கூரைகளில் ஏறியும் பேருந்தின் படிக்கட்டுகளிலும் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாக ஒரு காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெகு விரைவாக பரவி வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தகவலை அறிந்த லால்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இது குறித்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.